ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் மிகவும் நெருக்கமான நிலையில் இருப்பதாக அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் எச்சரித்திருக்கின்றார். செனட் ஆயுதப்படை குழுவின் ஆலோசனையில் பேசிய அவர், ஒரு டன் யுரேனியத்தை அணு ஆயுத தரத்திற்கு சுத்திகரிப்பதற்கு ஈரான் இன்னும் சில வாரங்களே தொலைவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 90% அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு ஆயுத தயாரிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் நிலையில் ஈரானிடம் தற்போது 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புள்ளதாகவும் இது மிகவும் கவலைக்குரிய விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன்படி உலகளாவிய பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே இலக்கு என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் பல உயர் அதிகாரிகள் ஈரானுடனான தற்போதைய போருக்கான காரணங்களில் ஒன்றாக இந்த யுரேனிய இருப்பை சுட்டிக்காட்டி வருகின்றனர். அத்துடன் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமானால் ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக உள்ளமை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முக்கியமான 2 நாள் பயணத்துக்காக புதன்கிழமை மாலை பெய்ஜிங் வந்தடைந்தார். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கிய நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன. வியாழக்கிழமையன்று பெய்ஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்புள் எனும் அரச கட்டடத்தில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடனான வரவேற்பு விழா அமெரிக்க அதிபரின் முதல் அதிகாரப்பூர்வ நிகழ்வாக இருக்கும். கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்புள் என்பது தியானன் மென் சதுக்கத்துக்கு மேற்கே அமைந்துள்ள ஒரு அரசு கட்டடமாகும். இது பிற அரசு சார்ந்த நிகழ்வுகளுக்கும் வெளிநாட்டு தலைவர்களை வரவேற்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு இரு தலைவர்களுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாலையில் அரச விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனது தொடக்க உரையில் உலகம் முழுவதும் நமது சந்திப்பை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தற்போது கடந்த ஒரு நூற்றாண்டில் காணப்படாத அளவிலான மாற்றங்கள் உலகம் முழுவதும் வேகமெடுத்து வருகின்றன. மேலும் சர்வதேச சூழல் நிலையற்றதாகவும் கொந்தளிப்பு நிறைந்ததாகவும் உள்ளது என்று ஷி ஜின்பிங் குறிப்பிட்டார். உலகம் ஒரு புதிய திருப்பு முனையை எட்டியுள்ளது. சீனாவும் அமெரிக்காவும் துசிடிஸ் பொறியை கடந்து உறவுகளுக்கான ஒரு புதிய முன்னுதாரணத்தை உருவாக்க முடியுமா என்று ஷி கேள்வி எழுப்பினார். துசிடிஷ் பொறி என்பது வளர்ந்து வரும் வல்லரசு ஏற்கனவே இருக்கும் ஆளும் வல்லரசுக்கு சவாலாக விளங்கும் போது அவற்றுக்கிடையே போர் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகளை குறிக்கும் ஒரு அரசியல் கோட்பாடாகும். ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவுக்கு 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஷி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை விட பொதுவான நலன்களே அதிகம் என்று நான் எப்போதும் நம்புகிறேன். ஒரு நாட்டின் வெற்றி என்பது மற்றொரு நாட்டுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலையான உறவு உலகுக்கே நன்மையளிப்பதாகும் என்றும் அவர் கூறியிருந்தார். ட்ரம்புடன் கலந்துரையாடுவதை ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் 2026ஆம் ஆண்டை ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் ஆண்டாக மாற்றும் வகையில் சீனா அமெரிக்க உறவுகள் எனும் பிரம்மாண்ட கப்பலின் திசையை நிர்ணயித்து வழிநடத்த அவருடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் ஷி ஜின்பிங் குறிப்பிட்டார். தனது தொடக்க உரையில் இன்று ஷி ஜின்பிங்கை சந்திப்பது ஒரு கௌரவம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாகவே இருந்து வந்திருக்கின்றோம். இடையில் ஏதேனும் சிக்கல்கள் எழுந்தபோது அவற்றை நாம் பேசி தீர்த்து கொண்டோம். நான் உங்களை அழைப்பேன், நீங்களும் என்னை அழைப்பீர்கள் என்று ட்ரம்ப் கூறினார். பலருக்கும் இது தெரியாது. நமக்கு எப்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை நாம் மிக விரைவாக தீர்த்து விட்டோம். நான் அனைவரிடமும் இதை சொல்வதுண்டு. நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த பயணத்தில் உலகின் மிகச்சிறந்த வணிக தலைவர்களை தன்னுடன் அழைத்து வந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். உங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காகவே மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே இன்று இங்கு வருகை தந்துள்ளனர் என்று அவர் கூறியிருக்கின்றார். சிலர் இந்த சந்திப்பை இதுவரையிலான மிகப்பெரிய உச்சி மாநாடு என்று வர்ணித்திருப்பதாகவும் இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தான் மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுடன் இருப்பது கௌரவம், உங்கள் நண்பராக இருப்பது ஒரு கௌரவம் என்று கூறிய அவர், அமெரிக்கா சீனா உறவுகள் முன்னப்போதையும் விட சிறப்பாக அமையப் போவதாகவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இறக்குமதி வரிகள், தொழில்நுட்ப போட்டி, ஈரான் போர் மற்றும் தைவான் ஆகியவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்பின் தூதுக்குழுவில் டெஸ்லாவின் ஈலோன் மஸ்க் மற்றும் என்விடியாவின் ஜென்சன் ஹிவாங் உள்ளிட்ட பல தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளும் அடக்குவர். அதிபர் வாகன அணிவகுப்பில் ட்ரம்ப் வந்தடைந்த போது பிராஸ் பேண்ட் இசைக்குழுவுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது.
மக்கள் ட்ரம்பை முழக்கமிட்டு வரவேற்றனர். அங்கு அமெரிக்க மற்றும் சீன கொடிகளும் ஏற்றப்பட்டன. இது முக்கியமான 2 நாள் சந்திப்புக்கு முன்னதாக ஒற்றுமையின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது தூதுக்குழுவினரை வரவேற்க சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்திலிருந்து ட்ரம்ப் இறங்கிய பிறகு அவரை வரவேற்பதற்காக துணை அதிபர் ஹாங்ஜெங் ஓடுபாதையில் இருந்தார். ஹாங்ஜெங் சீனாவின் உயர்மட்ட தலைவர்களில் ஒருவர் என்பதால் அவரை வரவேற்க அனுப்புவது பெய்ஜிங் ட்ரம்புக்கு காட்டும் மரியாதையின் அடையாளமாக கருதப்படுகிறது. முன்னதாக 2017 பயணத்தின் போது ட்ரம்பை வரவேற்பதற்காக சீனா ஒப்பூட்டளவில் கீழ்நிலை தலைவரான அரசு ஆலோசகர் ஜாங் ஜியோசியை அனுப்பியிருந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிலும் ஹாங்ஜெங் கலந்து கொண்டார் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஈரான் போர் விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கியதற்கு அமெரிக்கா தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையே வெடித்துள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி பேச்சுவார்த்தை முயற்சியில் பாகிஸ்தான் தூதராக செயற்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஈரானின் இராணுவத்தின் போஜிங் 747 ரக விமானம் பாகிஸ்தான் தலைநகர் கராச்சியில் அமைந்துள்ள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாகிஸ்தான் விமான நிலையத்தில் ஈரான் விமானம் தரையிறங்கிய காணொளி காட்சிகளும் தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் செயற்கைக்கோள் புகைப்படங்களில் ஈரானைச் சேர்ந்த RC-130H என்ற போர் விமானம் பாகிஸ்தானின் நூர்கான் விமானத்தில் தரையிறக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஈரானிய போர் விமானம் கடந்த ஒரு மாத காலமாக அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆய்வாளர் டேமியன் சைமன் தெரிவித்திருக்கின்றார். இந்த தகவலை அடுத்து பாகிஸ்தானிடம் அமெரிக்கா எச்சரிக்கையாக இருக்கும்படி அமெரிக்க பாதுகாப்பு செயலகத்தின் அந்நாட்டின் செனட் அதிகாரி கிரஹாம் தெரிவித்துள்ளார். இதேவேளை உக்ரைன் போருக்கான அமைதி பேச்சுவார்த்தையுடன் வர்த்தக உறவுகளை இணைப்பதை தவிர்த்தால் அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார திட்டங்களை செயற்படுத்த ரஷ்யா ஆர்வமாக உள்ளதாக கிரெம்ளின் மாளிகை நேற்று தெரிவித்திருக்கின்றது. உக்ரைன் விவகாரத்திலிருந்து வர்த்தக தொடர்புகளை தனிமைப்படுத்த அமெரிக்கா முன்வந்தால் 2 நாட்டு நிறுவனங்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்க வழிவகை ஏற்படும் என டிமிரிட் பெஸ்கோவ் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஆர்க்டிக் பகுதியில் உள்ள கனிம வளங்களை 2 நாடுகளும் இணைந்து அகழ்ந்தெடுப்பது மற்றும் பெரிங் நீரிணைக்கு அடியில் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் வகையில் ஒரு பிரம்மாண்ட ரயில் சுரங்கப்பாதையை அமைப்பது போன்ற திட்டங்களை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. இருப்பினும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளில் ரஷ்யா இப்போதும் பிடிவாதமாக உள்ளது. உக்ரைன் விவகாரத்தை தவிர்த்தால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய தயார் என ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. உக்ரைன் தனது வசம் வைத்துள்ள 4 முக்கிய பிராந்தியங்களில் இருந்தும் படைகளை திரும்ப பெற்றால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என ஜனாதிபதி புடின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் இந்த நிபந்தனைகளை அபத்தமானது என நிராகரித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தனது நாட்டின் நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் போதிலும் தற்போது வரை அதில் பெரிய முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை. உக்ரைன் விவகாரத்தை தவிர்த்தால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய தயார் என ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. தற்போது உக்ரைனின் 20% நிலப்பரப்பை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் மீண்டும் மலருமா என்பது உக்ரைன் விவகாரத்தில் எடுக்கப்படும் முடிவிலேயே தங்கியிருக்கின்றது. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.